ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் படிக்கிறப்ப இந்த பொங்கல், தீபாவளி இதெல்லாம் ஒரு ஜாலியாயிரும். ஏன்னா ஒரு 4, 5 நாள் தொடர்ந்து லீவ் கிடைக்குமா, ஒரே ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கது. ஆனா இப்பலாம் அந்த ஃபெஸ்டிவல் சீசன் வந்துட்டாவே அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கா, வேலையும் அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருசு அங்க இருந்தாலும் பொங்கல் கூட வைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு என்னத்த வச்சோம் அப்படின்னு எனக்கு இங்க கொண்டாடுறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலுமே தனியா ஒரு மாதிரியா இருக்கும். அதனால இந்த தடவ அத்தை வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா 2 நாள் அங்கதான் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். நைட் வந்துட்டு காலைல கிளம்பி போற மாதிரி 2 பொங்கலுமே அங்கதான் கொண்டாடினோம். இன்னைக்கு காணும் பொங்கல் அப்படின்னாலும் அத்தை வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனாலதான் டக்கு டக்குன்னு எந்திரிச்சு சமையல் எல்லாம் முடிச்சு கிளீனிங் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். காலைல எந்திரிச்சதே 7 மணி ஆயிடுச்சு. அதனால ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்லாம இந்த கிளீனிங் வேலை எல்லாமே பார்த்து கொடுத்துட்டாங்க. துணி மடிக்கிறது, வீடு துடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே. எனக்கு சமையல் வேலை மட்டும்தான். காலைக்கு வந்து இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு கிச்சனையும் கையோடய ஃபுல்லாமே கிளீன் பண்ணி வச்சாச்சு. பெட்ஷீட் எல்லாமே துவைச்சு போட்டு வச்சிருந்தேன்னா அதை மட்டும் அப்படியே விரிச்சு வச்சாச்சு. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை அப்படின்ட்டு. இனிமேல் அவங்க வந்தாலும் பார்க்கலாம். ஓகே, பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.